தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. அநேகர் இந்த செய்திகளை கேட்கிறீங்க, ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்பதாக தெரிவிக்கிறீங்க. ஆண்டவருக்கு கனம், துதி, மகிமை உண்டாவதாக. தொடர்ந்தும் செய்திகளை கேளுங்க. தேவ சித்தம் என்ன, தேவனுடைய சித்தத்தை குறித்த காரியங்களை தினமும் சில நிமிடங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளும் கொலோசியர் 1:9 பவுல் சொல்லும் போது, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்பதாக பவுல் கொலோசியருக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு நிரம்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்ப நாளில் எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த ஞானத்தை, அந்த அறிவை, அந்த தாளந்துகளை, காரியங்களை வைத்து தேவனுடைய சித்தத்தை அறியத்தக்கதாக, செய்யத்தக்கதாக, வாழத்தக்கதாக எங்களுக்கு தந்திருக்கிற ஞானத்தை நாங்க பயன்படுத்துகிறோமா? அல்லது தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற ஞானத்தை வைத்து எங்களுக்காக வாழுவதற்காக, குடும்பத்துக்காக வாழுவதற்காக, சொத்து சேர்ப்பதற்காக, பேர் புகழ் சேர்ப்பதற்காக, எங்களை ஒரு பெரியாள் என்று காட்டுவதற்காக ஞானத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோமா? தேவனுடன் தந்திருக்கிற காரியங்களை எல்லாம் வைத்து தேவனுக்கு மகிமையை தேட வேண்டும், தேவனுடைய சித்தத்தை இன்னும் அறிய வேண்டும் என்பதாக இங்கே பவுல் சொல்லுகிறார். அவங்களுக்கு தந்திருக்கிற அந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு, விவேகத்தை வைத்துக்கொண்டு அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்பதாக பவுல் இங்கே சொல்லுகிறார். காரணம் தேவனுடைய சித்தத்தை ஒரு மனிதன் அறிந்து அதன்படி வாழ்ந்து அதை செய்தால்தான் தேவ சமூகத்திலே நிற்க முடியும் என்பதை பவுல் அறிந்திருந்தார். அதன்படி வாழ்ந்திருந்தார், அதன்படி காரியங்களை செய்தார். அதை புரிந்த பவுல் அதை நாங்களும் செய்து அப்படியாக வாழ வேண்டும், தேவ சமூகத்திலே நிற்க வேண்டும் என்பதற்காக இங்கே சொல்லுகிறார். எங்களுடைய ஞானம், எங்களுடைய பலன், எங்களுடைய ஆசீர்வாதம், எங்களுக்கு தந்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எதற்கு நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம், எதற்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆவியானவர் இந்த நாள்ல எங்களுக்கு உணர்த்தி தேவனுடைய சித்தத்தை தேட, அதை அறிய, அதற்கென்று காரியங்களை செய்ய எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.